ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 733வது நாமாவளியாக ஓம் ருச்சிகிருதே நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பிடிக்கும்படி செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ருச்சிஹி அப்படின்னா நம்ம பார்த்தோம், சுவை, ஒளி, கிரணம், பசி, ஊக்கம், விருப்பம், தோற்றம், நிறம், அழகு, மகிழ்ச்சி, இன்பம், இதுக்கெல்லாம் ருச்சின்னு சப்தமானது குறிக்கும். இதில் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சியானது ஏற்படணும். அந்த மகிழ்ச்சியின் மூலமாக அந்த உயிரானது பேரானந்தத்தை, இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த இன்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தெவிட்டாத ஞானமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் அடைவதற்கு அந்த உயிருக்கு என்ன தேவை அப்படின்னா ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றம். இப்போ நம்ம உணவிலே சுவை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடியது. இந்த சுவையெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா தாய், ஒவ்வொரு உயிருக்கும். அதனால தான் இறைவனை தாயும் ஆனார்னு பேர் இவர். அப்போ அந்த தாயும் ஆன அந்த பரம்பொருள் எப்படி இருக்கார்னா, அந்த தாயானவள் எப்படி அந்த குழந்தையை பார்த்து பார்த்து வளர்க்குற, அந்த குழந்தை தூங்கிகிட்டே இருந்ததுனாலும் அதை எழுப்பி திருப்பி பாலை கொடுத்து தூங்க வைக்கிறதும் அதே தாய் தான். அது மாதிரி அந்த சரீரம் வளர்கிறதுக்கு நல்ல உப்பு, புளி, காரம் இதெல்லாம் கொடுத்து, தேவையான சமயத்தில் மருந்தை கொடுத்து, அது கசப்பாக இருந்தாலும் அதை எப்படி பக்குவமாக கொடுத்து அந்த உயிரை அந்த உடம்புக்கு நன்மையை செய்வதற்காக அந்த ஒரு உணவை, ஒரு பக்குவத்தை அந்த சுவையோடு கூட்டி கொடுக்கும் பொழுது அந்த சரீரத்துக்கு நன்மையானது கிடைக்குது. அப்போ இந்த ஒரு ஜென்மாவில் இந்த உடம்புக்கு இருக்க தாயே அப்படி பக்குவமாக இந்த உடம்புக்கு எல்லாம் செய்கிறான்னா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நமக்கு தாயும் ஆனவர் பரம்பொருள் தான். அதனால தான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு அம்பாளுக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு பேர். அதாவது மற்ற உயிர்கள் எல்லாம் தன் குழந்தை, தன் குடும்பம், இதுக்கு மேலே ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் பராசக்தி அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு பேர். யாராக இருந்தாலும் எல்லா உயிர்களிடத்திலும் அந்த தாயுள்ளத்தோடு இருப்பாளாம். அப்போ ஏற்பட்ட அந்த பராசக்தி அவருடைய குமாரன் குமார பரமேஸ்வரன் இல்லையா. அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான ருச்சி இன்பங்களை கொடுத்து, விருப்பு வெறுப்பை கொடுத்து, அதன் மூலமாக ஞானத்தை உருவாக்கி அந்த ஞானத்தின் மூலமாக பேரானந்த பெருவாழ்வை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இறைவன் பஞ்சகிருத்தியத்தையும் பண்ணக்கூடியவர். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம், பஞ்சகிருத்தியத்தை பண்ணக்கூடியவர். இந்த ருச்சிகிருத்து அப்படின்னா அந்த சுவைகளை எல்லாம் உண்டு பண்ணுறார், பசியை உண்டு பண்ணுறார், அந்த உயிர்களுடைய அந்த இன்பத்தை உண்டு பண்ணுறாரானா என்ன அர்த்தம்னா இதன் மூலமாக அந்த உயிருக்கு மேலான பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றத குமார பரமேஸ்வரன் தாயுள்ளத்தோடு செய்கிறார். அதை தான் அந்த நாமாவளி இறைவனை அழகாக உயிர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அதுபடி செய்பவர் அப்படின்றத வர்ணிக்கிறது. ஓம் ருச்சிகிருதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.